தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தீவிரமடைந்து புயலாக உருமாறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், முழு விவரங்கள் இது தொடர்பாக என்னென்ன இருக்கிறது சொல்லுங்க. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய அந்த மோன்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி புயலாக மாறியதாக ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக உருமாறிய நிலையில் அந்த புயலானது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு திசையில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மோன்தா புயல் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே கரையேறக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புயலுடைய வேகம் என்பது நகரக்கூடிய வேகம் என்பது 11 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது கரையை கடக்கும் பொழுது அதனுடைய வேகம் என்பது 100 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புயலினுடைய வேகம் என்பது கடலில், அதாவது மேற்பரப்பில் இருக்கும் அதனுடைய வேகத்தை காட்டிலும் அது கரையை தொடும் பொழுது அதனுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தான் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய அந்த புயலின் வேகம் என்பது நாளை ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புயலை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மூலமாக வலுப்பெற்றது. அதன் பிறகு அதுவும் வலுப்பெற்று புயலாக மாறி இருக்கிறது. அந்த புயல் என்பது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆந்திரா மற்றும் காக்கிநாடா பகுதியை நோக்கி அந்த புயலினுடைய திசைகள் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை இந்த புயலானது காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சென்னை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கடலோர மாவட்டங்களுக்கான அந்த மழைக்கான வாய்ப்பையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் புயல் கரையை கடப்பதற்கான நாளை கரையை கடக்கக்கூடிய நிலையில் இந்த புயல் கரையை நெருங்கி வர வர புயலினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக சொல்லப்படுகிறது. அதாவது புயலுடைய மையப்பகுதியில் எப்போதுமே மழைப்பொழிவு இருக்காது, அங்கே காற்று என்பது மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் புயலினுடைய அந்த மையப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் எல்லாம் மழை மையங்களை கொண்டு வந்து திரளச் செய்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மோன்தா புயல் தற்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே நாளை செவ்வாய்க்கிழமையான நாளை அந்த புயலானது கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இரவு 11:30 மணி நிலவரப்படி புயலாக மாறியதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக உருமாறியிருக்கிறது. மோன்தா புயல் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திர மாநில கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு திசையில் 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் மோன்தா புயல் நாளை தீவிர புயலாக மாறக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மோன்தா புயல் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திர மாநில கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி புயலாக மாறியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயலுக்கு மோன்தா என பெயரிடப்பட்டிருந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக உருமாறிய நிலையில் இந்த புயலானது மணிக்கு 16 கிலோமீட்டர் ஆந்திர மாநில கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு திசையில் 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த மோன்தா புயல் நாளை தீவிர புயலாக மாறக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று இரவு புயலாக வலுப்பெற்ற பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர் கொண்டிருந்தது. தற்போது இந்த புயலுடைய வேகம் என்பது அதிகரிப்பதாக ஒரு அப்டேட் தகவல் கிடைத்திருக்கிறது. 16 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மோன்தா புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இருந்து கடற்பரப்பில் 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோன்தா புயல் அதனுடைய நகர்வை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது நிலவரப்படி சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது மையம் கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை கரையேறக்கூடும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது கரையை தொடும் பொழுது அதனுடைய வேகம் என்பது 110 கிலோமீட்டராக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகி இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த
தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக மாறியது. அதன் பிறகாக அது வலுப்பெற்று புயலாக மாறிய நிலையில் அது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தது. அது நாளை செவ்வாய்க்கிழமை அன்று ஆந்திர கடற்கரையோர பகுதிகளாக காக்கிநாடா பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு 11:30 மணிக்கு அது புயலாக மாறியது. அதாவது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அதனுடைய வேகம் இருந்தது. புயலாக மாறும் பொழுது அந்த மோன்தாவினுடைய வேகம் 13 கிலோமீட்டராக இருந்தது. அதே பிறகு அந்த புயலுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தற்போது மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோன்தா புயல் அதனுடைய நகரை மேற்கொண்டிருக்கிறது. ஆந்திர கடலோர மாவட்டங்களை நோக்கி அதனுடைய நகர் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா பகுதியில் அந்த கடற்கரை அது கரையை கடக்காமல் சொல்லப்பட்டிருந்தது. அதனுடைய வேகம் என்பது கரையை கடக்கும் பொழுது, அதாவது கடற்பரப்பில் இருந்து கரைக்கு வரும் பொழுது இயல்பாகவே ஒரு புயலுடைய வேகம் அதிகரிக்கும், தரைக்கடலுடைய வேகம் அதிகரிக்கும். அந்த வகையில் புயலானது 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதனுடைய வேகம் 16 கிலோமீட்டராக மாறி என்பதாக கரையை கடக்கும் பொழுது 110 கிலோமீட்டராக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மோன்தா புயல் நாளை செவ்வாய்க்கிழமை ஆந்திர மாநிலம் காக்கிநாடா கடற்கரையோர பகுதியை கடக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் 16 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது வரைக்கும் நகர்ந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் பல மாவட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் தான் கடற்கரை பகுதியில் தான் இந்த புயலானது கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் புயல் கரையை கடக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அதிக அளவிலான மழை பிடிக்கும். அந்த வகையில் தான் சென்னையில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மோன்தா புயலினுடைய வேகம் என்பது இதுவரைக்கும் தனித்த அதன்படியே இருந்திருக்கிறது. அந்த மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவலின்படி இந்த மோன்தா புயல் இப்போது 16 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து இருக்கிறது. ஆந்திர மாநில காக்கிநாடா கடற்கரை பகுதியை ஒட்டி அதனுடைய நகர்வு இருக்கும். அந்த பகுதியில் தான் கரையை கடக்கக்கூடிய என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.